எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி. இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட கை பிடிச்சிட்டு நல்லா கடிச்சு விட்டான். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எதனால நடக்குது, வாட் ஆர் த ரீசன்ஸ் அண்ட் சைக்கலாஜிக்கலி. ஸோ ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்றது சின்னதாக தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒன்று வந்து தூண்டி விடுற மாதிரி ஒய்ஃப் பேசுறதோ, இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து தூண்டி விடுற மாதிரி பேசுறதோ, இதுதான் வந்து மெயின் ரீசனாகவே இருக்கலாம். ஒரு நார்மலாக, ஒரு பாசமாக, ஒரு லவேபிளாக, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுனாங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ பிஹேவியர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து சொல்லலாம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்த உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்க, எமோஷ்னலி அவங்களுக்கு வந்து ஹார்ம் பண்ணிக்குவாங்க, இல்லை வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து ஹார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர் அட்டாக் அப்படின்றது வந்து நம்ம சைக்காலஜியில் நம்ம சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பூர் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பேட்டர்ன்ஸ். ஏன்னா கப்புள்ஸ் வந்து ரெண்டு பேருமே உட்கார்ந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், அவங்களோட பிரச்சனைகள் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ரெண்டு பேருமே உட்கார்ந்துட்டு அந்த பிரச்சனை கிளியராக பேசிட்டு அதுக்கான தீர்வு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா ஓகே. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பிளேம் பண்ணுறது, நீ தப்பு பண்ணுற அப்படின்றது சொல்றது, அந்த அனுமானம் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையாவே நடக்குது. ஸோ அதனால என்ன ஆனால், ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து ஒன்று பனிஷ்மெண்ட் கொடுத்துக்குவாங்க, இன்னும் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஆகிற அளவுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இன்னொன்று வந்து அவங்களோட வளர்ந்த விதத்தில் வந்து லேர்ன்டு பிஹேவியர்னு சொல்லலாம். வீட்டில் அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க, சுற்றி இருக்கிறவங்களோட கப்புள்ஸ் எப்படி இருந்தாங்க, ஸோ எல்லாமே லிசன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஓகே, இப்படி பிஹேவ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற லேர்ன்டு பிஹேவியரே இங்கே வந்து நடக்கிறதான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், ரியாக்டிவ் அக்ரெஷன் அப்படின்றது ஒன்று சொல்லலாம், இம்பல்சிவ் அக்ரெஷன் அப்படின்றது ஒன்று சொல்லலாம். இன்னொன்று எமோஷனல் அவுட் பர்ஸ்ட், அவங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் யாருமே லிசன் பண்ணலை, அவங்களுக்குள்ளவே கட்டி போட்டு உட்காந்துருக்காங்கன்னா ஒரு நாள் அது பர்ஸ்ட் ஆகி அது வேற மாதிரி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனோட ரிசல்ட் தான் வயலன்ஸ் இன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க பண்ணுற வயலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கிற ப்ராப்ளமேட்டிக் திங்ஸ் வந்து ரொம்ப ஹிம்சப்படுத்துறது கூட அவங்க வந்து பின்னாடி போக மாட்டேங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், ஜஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக தனியாக, இல்லை வந்து வீட்டில் பேச முடியலையா, கோ ஃபார் ஏ ஸ்மால் ட்ரிப், ரெண்டு பேருமே உட்காந்து எல்லா விஷயங்களுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, பேசுங்க, ஓப்பனாக பேசி டிஸ்கஸ் பண்ணாத சில ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து ஏதோ வந்து அடாபுடன்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் வாழ்ற முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு பேசுனீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ ஃபாலோ மை Instagram as well as subscribe my YouTube channel Psychologist Chamu. Thank you.